நண்பர்களே, கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் நிகழ்ச்சியில் என்னுடைய வரவேற்பை வருக வருக என்று பதிவு செய்கின்றேன். நாம் இன்றைய யூடியூப் காணொளியில் நம் சுற்றுச்சூழலை மிக மோசமாக பாதிக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசப்போகின்றோம். அதுதான் பிளாஸ்டிக் மாசுபாடு. இன்றைய உலகம் பிளாஸ்டிக்கின் வசதிக்கு அடிமையாகிவிட்டது. நம்மை சுற்றி பார்க்கும் பொழுதே பிளாஸ்டிக் பொருட்கள் எங்கும் காணப்படுகின்றன. ஒருபுறம் பிளாஸ்டிக் மனிதனுக்கு பெரும் வசதிகளை கொடுத்தாலும், மறுபுறம் அது இயற்கையையும் வனவிலங்குகளையும் கடல்சார் உயிரினங்களையும் மனிதனையும் மிகப்பெரிய அளவில் பாதித்து வருகிறது. இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் மக்கும் தன்மை இல்லாதது இருப்பதால் நம் நிலம், நம் நீர்நிலைகள், நம் கடல்கள் அனைத்தும் மாசடைய ஆரம்பித்து விட்டன. இது சுற்றுச்சூழலுக்கும் பல்லுயிர் பரவலுக்கும் நமக்கும், அதாவது மனிதனுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த காணொளியில் பிளாஸ்டிக் எப்படி மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது, இது எவ்வாறு உயிர்களை பாதிக்கிறது, நாம் இதற்கு என்ன செய்யலாம் என்பதை விவரமாக பார்ப்போம். நீங்கள் தயாரா? என்னுடன் வாருங்கள். பிளாஸ்டிக் மாசுபாடு பற்றிய உண்மைகளையும் அதற்கான தீர்வுகளையும் கண்டுபிடிக்க செல்வோம். பிளாஸ்டிக் மாசுபாடு என்பது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நீதி பிரச்சனையாகும். இது பழங்குடியினர் மற்றும் கிராமப்புற மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை விகிதாச்சாரமாக பாதிக்கிறது. இந்த முறையான அநீதிகள் அரசாங்க கொள்கைகள், சமூகம் மற்றும் நமது பொருளாதாரத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்க்கையில் நிராகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக்கை நீங்கள் கண்களால் காணாவிட்டாலும், உலகெங்கிலும் மிக உயர்ந்த மலை சிகரங்கள் முதல் ஆழமான கடல் அண்டார்டிகா வரை சிறிய பிளாஸ்டிக் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நாம் குடிக்கும் தண்ணீர், உண்ணும் உணவு, சுவாசிக்கும் காற்று, நமக்கு கீழே உள்ள மண், ஏன் நம் உடலுக்குள் கூட பிளாஸ்டிக் துகள்கள் காணப்படுகின்றது. பிளாஸ்டிக் மாசுபாடு என்பது மனித ஆரோக்கியம், சமூக நீதி, சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனவிலங்கு பிரச்சனையாகும். பிளாஸ்டிக் மாசுபாடு எல்லாவற்றையும் பாதிக்கிறது என்பதை உலகெங்கிலும் உள்ள மக்களும் சமூகங்களும் இன்று இறுதியாக உணர்ந்து வருகின்றனர். பிளாஸ்டிக் மாசுபாடு பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளவும், ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்குகளிலிருந்து அமைப்பை மாற்றி மனிதர்கள், விலங்குகள், நீர்வழிகள், பெருங்கடல்கள் மற்றும் நமது சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்திற்கு பயனளிக்கும் நியாயமான சமமான தீர்வுகளை நோக்கி கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் நிகழ்ச்சியில் என்னுடன் இணையவும். பிளாஸ்டிக்கின் முடிவில்லாத உலகில் பல்வேறு பகுதிகளில் நீண்ட ஆண்டுகள் மக்காமல் இருப்பு பற்றிய அதிகமான ஆய்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆய்வுகள் ஒரு நச்சுப்படத்தை உங்களுக்காக வரைகின்றன. தேவையில்லாத பிளாஸ்டிக்கை பிரித்தெடுத்தல் முதல் உற்பத்தி, போக்குவரத்து, பயன்பாடு, அகற்றல் என ஒவ்வொரு கட்டத்திலும் பிளாஸ்டிக் மாசுபாடு உலகளவில் மனித ஆரோக்கியத்தை அச்சுறுத்துகிறது. பெட்ரோகெமிக்கல் மற்றும் உள்கட்டமைப்பின் வேலியில் உள்ள சமூகங்கள் காற்று, நிலம் மற்றும் நீர் ஆகியவற்றின் இரசாயன மாறுபாட்டை எதிர்கொள்கின்றன. மேலும் ஆபத்தான பிளாஸ்டிக் துகள்கள் மாசுபாடு, சத்தம் செய்யும் மற்றும் தீ மற்றும் வெடிப்புகள் போன்ற கொடிய தொழில்துறை விபத்துகளின் அபாயத்தையும் உண்டாக்குகின்றன. புதைப்படிவ எரிபொருள் புரித்தெடுத்தல், பிளாஸ்டிக் உற்பத்தி, பயன்பாடு மற்றும் அகற்றல் ஆகியவற்றுடன் தொடர்புடைய கடுமையான மனித உடல்நல பிரச்சனைகள் ஏராளமாக உள்ளன. அவற்றில் புற்றுநோய், நீரிழிவு, உடல் பருமன், சுவாச பிரச்சனைகள், இனப்பெருக்கம் மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகள், ஆஸ்துமா மற்றும் பலவும் அடங்கும். உலகில் 99% பிளாஸ்டிக்குகள்
புதைபடிவ எரிபொருட்களான எரிவாயு, எண்ணெய் மற்றும் நிலக்கரி ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட பெட்ரோ கெமிக்கல்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. மேலும் அவை காலநிலை நெருக்கடியை ஏற்படுத்துகின்றன. புதைபடிவ எரிபொருட்களை நம்பியிருப்பதை குறைக்க வேண்டிய அவசர தேவை இருந்தபோதிலும் பிளாஸ்டிக் மற்றும் பெட்ரோகெமிக்கல் தொழில்கள் 2060ஆம் ஆண்டுக்குள் பிளாஸ்டிக் உற்பத்தியை 3 மடங்காக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளன. இது உலக வெப்பநிலை உயர்வை முக்கியமாக 1.5 டிகிரி செல்சியஸ் வரம்புக்கு கீழ் வைத்திருக்கும் வாய்ப்புகளை அச்சுறுத்துகிறது. வெப்பநிலை உயர்வை அதிகப்படுத்துகிறது. 2050ஆம் ஆண்டுக்குள் பிளாஸ்டிக் உற்பத்தி மற்றும் அகற்றல் ஆண்டுதோறும் 615 நிலக்கரி ஆலைகளுக்கு சமமான கிரீன் ஹவுஸ் வாயு உமிழ்வை உருவாக்கி பூமியின் மீதுள்ள கார்பன் பட்ஜெட்டில் 13 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். மைக்ரோ பிளாஸ்டிக் மற்றும் நானோ பிளாஸ்டிக் நமது மிகப்பெரிய இயற்கை கார்பன் மூழ்கியான கார்பனை உறிஞ்சி பிரித்தெடுக்கும் கடலின் திறனில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். கடல்கள் முதல் புதிய நீர்வழிகள், மண், காற்று மற்றும் விண்வெளி வரை இயற்கை முழுவதும் பிளாஸ்டிக் காணப்படுகிறது. பிளாஸ்டிக்கின் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் அதிகமாக உள்ளன. அவை ஒருபோதும் தீங்கற்றதாக மாறவே மாறாது. அதற்கு பதிலாக பிளாஸ்டிக் சிறிய நச்சு துண்டுகளாக உடைகிறது. விஞ்ஞானிகள் இந்த பிளாஸ்டிக் துண்டுகளை மைக்ரோ பிளாஸ்டிக் மற்றும் நானோ பிளாஸ்டிக் என்று அழைக்கின்றார்கள். பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் துகள்கள் கிரகம் முழுவதும் எளிதில் பயணிக்கின்றன. காட்டு விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள் மற்றும் நாம் உயிர் வாழ நம்பியிருக்கும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஆரோக்கியத்தை அதிகமாக அச்சுறுத்துகின்றன. மறுசுழற்சி செய்யப்படுவதற்கு பதிலாக பெரும்பாலான பிளாஸ்டிக்கள் குப்பை கிடங்குகளில் சட்டவிரோத குப்பை கிடங்குகள் அல்லது இயற்கை சூழலுக்குள் தப்பிச் செல்கின்றன, எரிக்கப்படுகின்றன அல்லது இந்த கழிவுகளை கையாள தகுதியற்ற வளரும் நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. பல காட்டு விலங்குகள் பிளாஸ்டிக்கை உணவாக தவறாக புரிந்து கொள்கின்றன. மேலும் இயற்கையில் அவை ஆபத்தான பிளாஸ்டிக் தடையாக செல்ல வேண்டியுள்ளது. கடல்களில் கடல் பாலூட்டிகளால் பிளாஸ்டிக்கில் சிக்கிக்கொள்வதும் அதை உட்கொள்வதும் கடலில் பிளாஸ்டிக்கின் அளவுகள் அதிகரித்து வருகின்றது. ஒரு முறை உட்கொண்டால் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் துகள்கள் விலங்குகளின் செரிமான பாதைகளில் ஆபத்தான உடல் காயங்களை ஏற்படுத்தும். இதில் வயிறு மற்றும் குடல் சுவர்களில் துளையிடுதல் அடங்கும். சிறிய அளவிலான பிளாஸ்டிக் கூட விலங்குகளின் ஆயுட்காலத்தை அதிகமாக குறைக்கின்றது. பிளாஸ்டிக்கில் உள்ள ஆபத்தான ரசாயனங்கள் காலப்போக்கில் விலங்குகளின் உடலில் குவிகின்றன. பிளாஸ்டிக் அனைத்து விலங்குகளுக்கும் அனைத்து அளவுகளிலும் எல்லா இடங்களிலும் அச்சுறுத்தலாக உள்ளது. பிளாஸ்டிக் மாசுபாடு பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் பூமியின் வருடாந்த கொண்டாட்டத்தின் 50வது மறு செயற்கை பிளாஸ்டிக் மாறுபாடு நெருக்கடியில் கவனம் செலுத்துகிறது. காரணம், மனிதகுலம் ஆண்டுதோறும் 430 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்கிறது. அவற்றில் 2/3 பங்கு குறுகிய கால பொருட்கள். அவை விரைவில் கழிவுகளாக மாறி கடலை நிரப்பி பெரும்பாலும் மனித உணவு சங்கிலியில் நுழைகின்றன. நமது அன்றாட வாழ்வில் பாதிக்கப்பட்ட பிளாஸ்டிக் மாசுபாடு வன விலங்குகளில் மட்டுமல்ல, காலநிலை மற்றும் மனித ஆரோக்கியத்திலும் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது பலருக்கும் தெரியாது என்பதுதான் உண்மை செய்தி. பிளாஸ்டிக் மாசுபாடு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? மலிவு விலையில் நீடித்து உழைக்கக்கூடிய மற்றும் நெகிழ்வான பிளாஸ்டிக் நவீன வாழ்க்கையில் ஊடுருவி பேக்கேஜிங் முதல் ஆடைகள், அழகு சாதன பொருட்கள் வரை அனைத்திலும் காணப்படுகிறது. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய அளவில் தூக்கி எறியப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 280 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான குறுகிய கால பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுகளாகின்றன.
பிளாஸ்டிக் மாசுபாடு தீர்வு பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒட்டுமொத்தமாக 46% பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன. அதே நேரத்தில் 22% தவறாக நிர்வகிக்கப்பட்டு குப்பையாக மாறுகிறது. மற்ற பொருட்களைப் போலல்லாமல் பிளாஸ்டிக் மக்காது. இந்த மாசுபாடு கடல் விலங்குகளை மூச்சு திணறச் செய்கிறது, மண்ணை சேதப்படுத்துகிறது மற்றும் நிலத்தடி நீரை விஷமாக்குகிறது. மேலும் கடுமையான உடல்நல பாதிப்புகளை இது ஏற்படுத்துகின்றது. பிளாஸ்டிக்கால் ஏற்படும் ஒரு பிரச்சனை மாசுபாடா? இல்லை, இல்லவே இல்லை. இது காலநிலை நெருக்கடிக்கும் பங்களிக்கிறது. பிளாஸ்டிக் உற்பத்தி என்பது உலகின் மிகவும் ஆற்றல் மிகுந்த உற்பத்தி செயல்முறைகளில் ஒன்றாகும். இந்த பொருள் கச்சா எண்ணெய் போன்ற புதை படிவ எரிபொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அவை வெப்பம் மற்றும் பிற சேர்க்கைகள் மூலம் பாலிமராக மாற்றப்படுகின்றன. இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? உலகில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்கும் மிகப்பெரிய துறை பேக்கேஜிங் துறையாகும். உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பிளாஸ்டிக்களிலும் தோராயமாக 36% பேக்கேஜிங்கில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் உணவு மற்றும் பான கொள்கலன்களும் அடங்கும். அவற்றில் 85% குப்பை தொட்டிகளில் அல்லது தவறாக நிர்வகிக்கப்படும் கழிவுகளாக முடிகிறது. அனைவருக்கும் தெரிந்த விவசாயம் என்பது பிளாஸ்டிக் எங்கும் காணப்படும் மற்றொரு பகுதியாகும். விதை பூச்சிகள் முதல் தழைக்குளம் வரை அனைத்திலும் இது பயன்படுத்தப்படுகிறது. மீன்பிடித்தொழில் மற்றொரு குறிப்பிடத்தக்க ஆதாரமாகும். தொழில்துறை மீன்பிடி உபகரணங்களில் இருந்து மட்டும் 100 மில்லியன் பவுண்டுகளுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் பெருங்கடலுக்குள் நுழைகின்றது என்று சமீபத்திய ஆராய்ச்சி காட்டுகிறது. ஃபேஷன் துறை மற்றொரு முக்கிய பிளாஸ்டிக் பயனாளராகும். ஆடைகளில் தயாரிக்கப்படும் பொருள்களில் சுமார் 60% பிளாஸ்டிக் ஆகும். இதில் பாலியஸ்டர், அக்ரிலிக் மற்றும் நைலான் ஆகியவை அடங்கும். மைக்ரோ பிளாஸ்டிக் பற்றி மக்கள் பேசுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவை என்ன? அவை 5 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட சிறிய பிளாஸ்டிக் துண்டுகளாகும். அவை டயர்கள் முதல் அழகு சாதன பொருட்கள் வரை எல்லாவற்றிலும் வருகின்றன. ஒவ்வொரு முனை துணி துவைக்கும் போதும் துண்டுகள் மைக்ரோஃபைபர்கள் எனப்படும் சிறிய பிளாஸ்டிக் இழைகளை உதிர்கின்றன. இது ஒரு வகையான மைக்ரோ பிளாஸ்டிக் சலவை செய்வதன் மூலம் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 500,000 டன் பிளாஸ்டிக் மைக்ரோஃபைபர்கள் கடலில் விடப்படுகின்றன. இது கிட்டத்தட்ட 3 பில்லியன் பாலியஸ்டர் சட்டைகளுக்கு சமமாகும். பிளாஸ்டிக் மாசுபாட்டிற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவை என்ன? 2022ஆம் ஆண்டில் ஐநா உறுப்பு நாடுகள் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தீர்மானத்தை ஒப்புக்கொண்டன. 2024ஆம் ஆண்டின் இறுதிக்குள் பிளாஸ்டிக் மாசுபாட்டை இறுதி செய்யும் நோக்கில் அரசுகளுக்கிடையேயான பேச்சுவார்த்தை குழு பிளாஸ்டிக் மாசுபாடு குறித்த சட்டபூர்வ பிணைப்பை உருவாக்கி வருகிறது. முக்கியமாக பிரித்தெடுத்தல் மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பு முதல் உற்பத்தி, கழிவு மேலாண்மை வரை பிளாஸ்டிக்கின் முழு சுழற்சியையும் கருத்தில் கொண்டு பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தியுள்ளன. பிளாஸ்டிக் மாசுபாடு குறைய இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது என்ன என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவை என்ன? அரசாங்கங்கள் மற்றும் தொழில்துறையின் தற்போதைய உறுதிமொழிகள் போதுமானதாக இல்லை. பிளாஸ்டிக் மாசு நெருக்கடியை திறம்பட சமாளிக்க முறையான மாற்றம் தேவை. இதன் பொருள் தற்போதைய நேரியல் பிளாஸ்டிக் பொருளாதாரத்திலிருந்து விலகி பொருளை உற்பத்தி செய்தல்,
பயன்படுத்துதல் மற்றும் அப்புறப்படுத்துதல் ஆகியவை மையமாக கொண்டு ஒரு வட்ட பிளாஸ்டிக் பொருளாதாரத்திற்கு மாறுவது உற்பத்தி செய்யப்படும் பிளாஸ்டிக் முடிந்தவரை நீண்ட காலத்திற்கு பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த மதிப்பில் வைக்கப்படுகிறது. உலக நாடுகள் பிளாஸ்டிக்குகளை எப்படி யதார்த்தமாக்க முடியும்? தேவையற்ற பிளாஸ்டிக்குகளை ஒழிக்கும் வணிகங்களுக்கு உலக நாடுகள் புதுமைகளை ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் சலுகைகளை வழங்க வேண்டும். ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி அல்லது பயன்பாட்டை தடுக்க வரிகள் தேவைப்படுகின்றன. அதே நேரத்தில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் போன்ற மாற்றுக்களை ஊக்குவிக்க வரி சலுகைகள், மானியங்கள் மற்றும் பிற நிதி சலுகைகள் அறிமுகப்படுத்த வேண்டும். கழிவு மேலாண்மை உட்கட்டமைப்பையும் மேம்படுத்த இன்றியமையாதது. பிளாஸ்டிக் மாசுபாட்டை பற்றி சராசரி மனிதர்களாகிய நாம் என்ன செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? பிளாஸ்டிக் மாசுபாடு நெருக்கடிக்கு முறையான சீர்திருத்தம் தேவைப்பட்டாலும் தனிப்பட்ட மனிதர்களாகிய நாம் பிளாஸ்டிக் தேர்வுகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை முடிந்தவரை நாம் தவிர்க்க நம் நடத்தையை மாற்றுவது போன்றவை முக்கியமாகும். பிளாஸ்டிக் பொருட்கள் தவிர்க்க முடியாதவை என்றால் அவற்றை இனி பயன்படுத்த முடியாதவரை மீண்டும் பயன்படுத்த வேண்டும். மளிகை கடைக்கு பைகளை கொண்டு வாருங்கள். முடிந்தால் குறைந்த பிளாஸ்டிக் பேக்கேஜிங் மற்றும் போக்குவரத்து தேவைப்படும் உள்ளூர் மூலப்பொருட்கள் வாங்க முயற்சிக்கவும். பிளாஸ்டிக் மாசுபாட்டை நிவர்த்தி செய்ய அரசாங்கங்களையும் வணிகங்களையும் நான் உங்களுக்கு வலியுறுத்த வேண்டுமா? ஆம். தனிநபர்களாகிய நாம் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்று பிளாஸ்டிக் பிரச்சினையின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடம் பேசுவதன் மூலமும் விநியோக சங்கிலிகளில் ஒன்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்களை குறைக்க பாடுபடும் வணிகங்களை ஆதரிப்பதன் மூலமும் உங்கள் குரல் கேட்கப்படுவதை உறுதி செய்வதாகும். உலக சுற்றுச்சூழல் தினம் பற்றி ஜூன் 5ஆம் தேதி நடைபெறும் உலக சுற்றுச்சூழல் தினம் சுற்றுச்சூழலுக்கான மிகப்பெரிய சர்வதேச நாளாகும். 1973 முதல் யுனெப் என்ற ஆர்கனைசேஷன் தலைமையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த நிகழ்வு உலகெங்கிலும் இருந்து மில்லியன் கணக்கான மக்கள் நமது பூமியை பாதுகாக்க ஈடுபடுவதால் சுற்றுச்சூழல் தொடர்புக்கான மிகப்பெரிய உலகளாவிய தளமாக வளர்ந்துள்ளது. பிளாஸ்டிக் மாசுபாடு நம் உலகத்தையும் நமது நாட்டை சுற்றியுள்ள கடலையும் எவ்வாறு அழிக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் 12 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் கடலில் கொட்டப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் எண்ணற்ற மீன்கள், பறவைகள், ஆமைகள், திமிங்கிலங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் பிளாஸ்டிக்கை உணவாக கருதியோ அல்லது நிராகரிக்கப்பட்ட மீன்பிடி உபகரணங்களில் சிக்கியோ கொல்லப்படுகின்றன. பிளாஸ்டிக் உற்பத்தி கடலில் மெதுவாக உடைவது வரை பிளாஸ்டிக் தொடர்பான உமிழ்வு 2016இல் 1.5 ஜிகாட்டன் கார்பன் டை ஆக்சைடுக்கு சமமானதை எட்டியது. மேலும் 2040ஆம் ஆண்டில் 2.1 ஜிகாட்டன்னாக உயரக்கூடும். புவி வெப்பமடைவாதலை 1.5 டிகிரிக்கு மட்டுப்படுத்தினால் இது உலகின் உமிழ்வில் 19 விழுக்காடுகள் ஆகும். பிளாஸ்டிக் எல்லா வழிகளிலும் மனிதனால் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பானங்கள் பாட்டில், மத்திய உணவு பெட்டியில் ஒரு சிற்றுண்டி உரை, இரவு உணவு தட்டுக்கு ஏற்ற பாஸ்தாவை பேக்கிங் செய்தல், இவற்றை நாம் ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியக்கூடிய நுகர்வோர் பொருளாதாரத்தின் பெருநிறுவன குற்றவாளிகள் இதைத்தான் அதிகமாக நம்பியுள்ளனர். கடற்கரைகள் மற்றும் பசுமையான இடங்கள் முதல் அதை உருவாக்கும் பிராண்டுகள் மற்றும் வணிகங்கள் வரை பிளாஸ்டிக் மாசுபாட்டை மூலத்திலேயே சமாளிக்க பிளாஸ்டிக் இல்லாத சமூகங்கள்
வலையமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் வசிக்கும் இடத்தை பிளாஸ்டிக் ஒற்றை பயன்பாட்டிலிருந்து விடுவிக்க பிளாஸ்டிக் இல்லாத சமூகங்கள், பிளாஸ்டிக் இல்லாத பள்ளிகள், அலுவலகங்கள், வீடுகள் உருவாக்க நான் உங்கள் அனைவரையும் உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். யூடியூப் நண்பர்களே, இன்று நாம் பார்த்தது பிளாஸ்டிக் மாசுபாடு எவ்வாறு நம் பூமிக்கு ஒரு பெரும் ஆபத்தாக மாறியுள்ளது என்பதை பற்றியது. ஒரு பக்கம் நம் வசதிக்காக பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறோம், ஆனால் அதன் விளைவுகள் மிகவும் தீவிரமானவை. நீர், மண், காற்று என எல்லாம் மாசுபடுகிறது. கடலில் வாழும் உயிரினங்கள் தங்களுடைய உயிரையை இழக்கின்றன. மனிதர்களின் உடலிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் சேர்ந்து பல நோய்களை உருவாக்குகின்றது. ஆகையால் இனிமேலாவது நாம் விழிப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தேவையில்லாமல் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம். மறு பயன்பாட்டை ஊக்குவிப்போம். இயற்கைக்கு நம்மால் முடிந்த வரையில் நாம் ஒத்துழைப்போம். ஒரு சிறிய மாற்றமே ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்கலாம். நாம் தான் அந்த மாற்றம் என்பதில் நம்பிக்கை வைத்துக்கொண்டு பசுமையான எதிர்காலத்துக்காக நாம் இன்று எடுக்கப் போகின்ற முடிவுகள் மிகவும் முக்கியமானவை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், மேலும் என் காணொளிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள். நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய வீடியோவில். நன்றி, வணக்கம்.